உட்காந்துட்டு இருப்பேன். இது பேசணும்னு வேற அதெல்லாம் பேசுகிறோம், நீங்கள்லாம் பேசிட்டு அப்புறம் நான் பேசுகிறேன்னு சிரிப்பேன். அறிவேன் பார்த்துட்டு சோழசிம்மபுரம் சுவாமி பேசின பிறகு நான்ட்டு அப்போ அந்த மேடையில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறேன், இந்த சுவாமி இது வரைக்கும் உபன்யாசம் பண்ணி நான் பார்த்ததில்லை, அவர் பேசின பிறகு அடியே சாதிக்கிறேன்னு. ஆனால் எனக்கு என்னடானாக்கா நிறைய விஷயம் தெரிஞ்ச மாதிரிலாம் சொல்லிடுவான். கடைசியாக அவாழ்த்துலேருந்து 1-2 எடுத்து நம்ம சொல்லிடுவோம்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த சுவாமி என்ன பண்ண, நீர் சொன்னதை கேட்டு தான் நான் சொல்ல போகிறேன். அந்த அளவுக்கு அடியன்கிட்ட ரொம்ப நெருக்கம், பல விஷயங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குளப்படியில் மழை பெய்தால் குருவி கொடுத்து போகும், ஈரானத்தில் மழை பெய்தால் கோபம் சிமிஷம். இது நாதமணிகள் சொன்னார். அதுக்கப்புறம் உயகொண்டாருக்கு அந்த மந்திரோபதேசத்தை அவர் பெற்றார். ஆனால் இது என்னன்னு அவருக்கு தெரியாது. உயகொண்டாருக்கு அப்புறம் அவர் சேவிச்சுட்டே இருப்பாராம், அவருக்கு தெரியாமே போயாச்சு. பின்னால் மணகால நம்பிகளும் அதை தான் சாதிக்கிறாராம். ஆனா அப்போ நாதமுனிகள் உயகொண்டார், மணகால நம்பி நம் ஆள வந்தார். இத்தனை அந்த நேரத்தில் சாதிச்சது யாருக்குமே தெரியல. ஆனா நம் எம்பெருமான அவ்விடத்தில் வீராணத்தில் போய் அந்த பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணும் பொழுது அந்த 74 மதங்களேருந்து ஜலத்தை வரதை பார்த்து தான் சுவாமிக்கே புரிஞ்சது. நம் சுவாமி அதை வைத்து தான் 74 சிம்மாசனபதிகளை நியமனம் பண்ணார். அது மட்டுமல்ல, 74 சிம்மாசனபதிகளை நியமனம் பண்ணதோடு மட்டும் இல்லாம அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்ம விஞ்சமூர் சுவாமியுடைய வம்சத்தை அவருக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கா பண்ணிட்டு போயிட்டு. இந்த காலத்துல போய் சந்தை சொல்லிக்கிறியா திருவ சொல்லிக்கிறியான்னு யாராத்துக்கும் யாரும் போக மாட்டாங்க. ஆனா ஒரு ஆச்சாரிய மிஷராக இருக்கக்கூடிய நம் சுவாமி அவ இருக்கிற இடத்திலேயே காணொலி மூலமா சில விஷயங்களை நமக்காக சமர்ப்பணம் பண்றாருனாக்கா அது பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டும் இல்ல, சுவாமி அவருடைய கைங்கரியம் பார்த்தோம்னா சாதாரண கைங்கரியம் இல்லை, இருக்க இடத்த போகணும். சுவாமி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக அந்த உடம்பு உபாதைகள் இருந்தது. அன்னைக்கு கடைசி நாள் உபன்யாசம் பண்ணும்போது ஆழ்வார் சனதையில தீர்த்தம் வாங்கிட்டு இருக்கேன். இங்கிருந்து சொல்லி அனுப்புறாரு, சுவாமிக்கு 9 சொன்னேன், இல்லை 9 மணிக்கே வர சொல்லிட்டு. இங்கிருந்து ஒருத்தர் வர வந்துட்டு பிறகு உள்ள போனா சுவாமி எங்க சத்தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை எனக்கு சீக்கிரமே முடிச்சுடலாமே அப்படின்னு இங்கே இடத்துல சேரை போட்டு உட்காந்து 2 பேரும் உட்காந்து பல விஷயங்களை பேசணும். சரி சுவாமி தேவை இருக்கா, நான் உபன்யாசம் முடிச்சுடுறேன், எனக்கு உள்ளே ஏறுவேன் போனவர் தான். அதுக்கப்புறமா இந்த நெருக்கமாகப்பட்டது மேற்கொண்டு பல நாட்கள் அடையாள தொலைபேசியில் அவ்வப்போது விஷயங்கள் சொல்லுவேன். இப்போ சில பேர், அதாவது மதுரை மெட்ராஸில் இருக்கிறவா எல்லாருமே இவருடைய சேனலில் பார்த்துட்டு வந்தாலாம் 94 நிறுத்திட்டார், இன்னும் கொஞ்சம் பாதி குறை இருக்கு, அதுக்குள்ள பெருமாள் அவர் கூப்பிட்டு போயிட்டாரு. சுவாமியுடைய வியாக்கியானத்தில் 94 நிறுத்திட்டார், பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. நிறைய பேர் அடிக்கிட்டு சொல்றான். அப்ப ஹைதராபாத் போய் சுவாமி ஃபோன் பண்ணார், சொல்லிட்டு இவர்கிட்ட நான் தொடர்பு கொள்ளும் பொழுது சொல்றேன், தான் ஆசை என்ன பண்றது அப்படின்னு. ஆக ஒரு விஷயத்துல முதல் சுவாமி சாதிச்சாரோ திருமலை அனந்தான் கடித்த பாம்பு கடியுண்ட பாம்பு. அவரும் கைங்கரியம் தான் பண்ண, நம்ம சுவாமியும் தான் கைங்கரியம் பண்ண. ஆனா இந்த கைங்கரியத்துக்கு ஏற்றம் சுவாமியை பாம்பு கழிச்சு விட்ட ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகலாமே, சீக்கிரம் தூக்குங்கோன்னு அப்படியே ஈஸியா சொல்றதுக்கோசம் சொல்றேன். உடனே சுவாமி சாதிக்கிறார், இந்த பாம்பை நான் கடிச்சுட்டு பாம்பு வீரியமாக இருந்து இதுவா இருந்ததுனாக்கா அடியே நீ விடத்து விட்டு வைகுண்டத்துக்கு போய் அவ்விடத்தில் கைங்கரியம் பண்ணிடு. ஆனால் நான் வீரியமாக இருந்தால் இந்த உலோகத்தில் இருந்து கொண்டு இந்த கோணேரியில தீர்த்தம் பாடிட்டு இந்த வைகுண்டநாதனுக்கு இவ்விடத்திலே கைங்கரியம் பண்றேன். ஆனா அவராது பல விஷயங்கள் அனுபவித்தார். எம்பெருமாள் ஒளிவில் காலம் என்றால் உபதேசத்தை அந்த உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டதன் வாயிலாகத்தான் அடுத்த பாசன சாதிக்கும் போது புஷ்ப கைங்கரியத்துக்கு போறேன்னு போன. ஆனா நம் சுவாமியோ அப்படி எங்கேயுமே போல, இருக்கிற இடத்துல இருந்த பல இடங்களுக்கு போய் இந்த கைங்கரியத்தினுடைய தாற்பயத்தை எடுத்து சொல்லி கடைசியாக மதுரமங்கலத்து தேர் சம்பந்தப்பட்ட விஷயத்த சுவாமி அற்புதமாக இது பண்ண. ஆக ஒவ்வொரு இடத்துல கைங்கரிட்டு இருந்த இடத்துலயே நம்ம பண்ணியிருக்கார். நாங்களாவது 4 இடம் போய் சொல்றோம். ஆனா அவர் சேனல் திறந்து பார்த்தா கேட்காதவாளே கிடையாது. அந்த சுவாமி இத்த சாதிச்சிருக்கேன், இதுல இருந்து போச்சு அத்த சாதி அங்க போறேன். ஆக சுவாமி இருக்கிற இடத்திலே இந்த உடம்பு உபாதிகளாக இருந்த போதிலும் கூட
யாருக்கிட்டையும் அந்த நிறுத்த குறை இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படி வீரியத்தோடு இருந்து நம்மளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் நிறைய விஷயங்களை. இருந்தாலும் இவ்விடத்தில் கைங்கரியம் பண்ணதுக்கு போறோம்னு சொல்லிட்டு தான் திருமாவளவன் இடத்தில் அந்த சுவாமியை அழிச்சுட்டு போயிருக்கார். ஒரு ஆச்சாரியின் மரபு பதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற அழுதாராம். ஏன் அழற? அந்த சுவாமி அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்கு உனக்கு வருத்தமா இருக்கானாராம். ஆக நம்ம எல்லாம் இப்படி எடுத்துக்கணும், இந்த சுவாமி இவ்வளவுதான் இவ்விடத்தில் கைங்கரியம் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டார். அதை உதாரணமாக வைத்துக்கொண்டு முமுட்சுப்படி தொடக்கமாக எல்லா சத் விஷயங்களும் நம்மளால முடிஞ்சது சுவாமியோட திருவடி பலத்தால இன்னைக்கு நிறைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உருவாக்கி நிறைய பேருக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம். அதுதான் சுவாமிக்குடைய சந்தோஷம், அதுதான் சுவாமிக்கு நாம பண்ணக்கூடிய கைங்கரியம். இங்கேயும் பண்ணணும், அவ்விடத்திலும் பண்ணணும். வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் விடையாதியம் பிரத்யாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் சண்டவார்த வேதாந்த விஜயாதி சுதோத்தி விஜய் வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் சொல்லி அடியான சின்ன உரை